இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள். அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் இடத்திலே நான் அழைத்து கேட்டேன், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் இடத்திலே பதில் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி. சிஏஏ, என்ஆர்சி, என்ஆர்பி நம்மெல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள், பாகிஸ்தானுக்கு அடித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே. எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம்? எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள்? எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா? பங்களாதேஷிலே இந்துக்கள் தினந்தோறும் சித்திரவதைப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே கிசான் அமைப்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்டவருக்காக வழக்க நீதிமன்றத்தில் யாராவது ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறீர் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார். இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள். பங்களாதேஷில் நடந்தது கோவில்பட்டியில் நடக்கும். உங்களுக்கு தெரியாது. அவருடைய கோரமுகம் உங்களை நீங்க பார்த்ததில்லை, நாங்க பார்த்திருக்கோம். அவங்க கோரமுகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.